simplify. First one நம்ம போடலாம். முதல்ல நான் எழுதிக்கிறேன். x plus y minus z. Plus minus நம்ம கரெக்டாக இருக்கணும். Plus இங்கே என்ன இருக்கு? 3x minus 5y plus 7z. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கு? Minus 14x plus 7y minus 6z. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம bracket இல்லாமல் எழுதலாம். இங்கே என்ன வரும் பாருங்க, x plus y minus z. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால எந்த சேஞ்சும் இருக்காது. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 3x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 5y, அப்புறம் என்ன வரும், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 7z. இது வந்து 72 நினச்சிக்காதீங்க, 7z. இப்போ இங்கே சிம்பிள் சேஞ்ச் வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 14x. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 7y. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே என்ன வரும், ப்ளஸ் ப்ளஸ் என்னது 6z. கிளியரா? நெக்ஸ்ட் லைக் டேர்ம்ஸ்லாம் நான் ஒரு பக்கம் எழுதிக்கிறேன். இங்கே என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் பிளஸ் 3x, இங்கே மைனஸ் 14x. ஓகே, ஸோ எக்ஸ் டேர்ம்ஸ்ல நான் எழுதிட்டேன். எக்ஸ் எழுதிட்டேன், 3x எழுதிட்டேன், மைனஸ் 14x ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒய் டேர்ம்ஸ் எழுதுறேன். இங்கே என்ன இருக்கு, y இருக்கு. அப்புறம் இங்கே என்ன இருக்கு, மைனஸ் 5y இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கு, மைனஸ் 7y இருக்கு. ஸோ ஒய் டேர்ம்ஸ் y எழுதிட்டேன், மைனஸ் 5y எழுதிட்டேன், மைனஸ் 7y எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இசட் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் இசட் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கு, பிளஸ் 7z இருக்கு. இங்கே என்ன இருக்கு, பிளஸ் 6z இருக்கு. கிளியர்? ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் மைனஸ் இசட் பிளஸ் 7z பிளஸ் 6z ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ x plus 3x is how much? 4x. 4x minus 14x. ஓகேவா? இங்கே ப்ளஸ், இங்கே பார்த்தீங்கன்னா y. இந்த மைனஸ் அண்ட் மைனஸ் சேம் சிம்பிளா இருக்கு, ஆட் பண்ணிக்கலாமா? y மைனஸ் 5 மைனஸ், அதாவது மைனஸ் 5 மைனஸ் 7 என்ன வரும், மைனஸ் 12. ஸோ மைனஸ் 12y. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, மைனஸ் z. இந்த ரெண்டுமே சேம் சிம்பிளா இருக்கு, ஆட் பண்ணிக்கலாமா? 6 plus 7 is how much? Plus 13z. இப்போ 4x minus 14x, அதாவது 4 இங்க இருக்கு, minus 14 இருக்கு. என்ன வரும்? This is having greater number, as having greater symbol நம்ம போடணும். 14 minus 4 is 10. So the answer is minus 10x. இங்க என்ன வரும், 1 minus 12. அப்போ அதே மாதிரி இங்க greater symbolக்கு தான் மைனஸ் போடணும். 12 minus 1 is 11. greater numberக்கு இருக்கிற சிம்பிள் போடணும். இங்க minus 12, 1 minus 12 என்ன வரும், நமக்கு minus 11. அப்போ இங்க என்ன வரும், minus 11y. நெக்ஸ்ட் இங்க 13, இங்க மைனஸ் z. இங்க பாருங்க மைனஸ் 1, இங்க பிளஸ் 13. அப்போ என்ன வரும், 13 மைனஸ் 1 is 12. கிரேட்டர் நம்பருக்கு இருக்க சிம்பிள் பிளஸ் தான். அப்போ இங்க என்ன வரும், பிளஸ் 12z. கிளியரா? மைனஸ் 10x மைனஸ் 11y பிளஸ் 12z யூஸ் யுவர் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் ஒன் போடலாம். இங்க செகண்ட் ஒன்ல பார்க்கலாம். முதல்ல பீஸ் மட்டும்தான் இருக்கு பாத்தீங்கன்னா, 1 இது 1 2 3 4. ஓகே, நான் எழுதிக்கிறேன். ஸோ 1 2 3 இங்க என்ன இருக்கு, 4. ஸோ 4p எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க, மைனஸ் p. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு, இங்க மைனஸ் p. ஸோ இந்த இதுவும் எழுதிட்டேன், இதுவும் எழுதிட்டேன். இப்போ என்ன இருக்கு, நம்பர்ஸ் மட்டும் இருக்கு. ஓகே, நம்பர்ஸ்ல என்னென்ன இருக்கு பாருங்க, பிளஸ் 2 பிளஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 5 பிளஸ் 10. ஓகே, எல்லா நம்பர்ஸும் எழுதியாச்சான்னு பார்க்கலாம். பிளஸ் 2 பிளஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 5 பிளஸ் 10. ஸோ எல்லாமே எழுதியாச்சு. இப்போ நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இங்கே என்ன இருக்கு, 4p மைனஸ் p வந்து மைனஸ் p ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும், மைனஸ் 2p வரும். 4p மைனஸ் 2p பிளஸ் இங்க பாருங்க என்ன பண்ணலாம், முதல்ல பாசிட்டிவ் நம்பர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 plus 3 is 5, 5 plus 10 is 15. மைனஸ் 5 மைனஸ் 4 மைனஸ் 9 என்ன வரும், மைனஸ் 9. மைனஸ் 4 மைனஸ் 5 என்ன வரும், மைனஸ் 9. நான் எப்படி ஆட் பண்றேன்னு தெரியுதா? இங்க பாசிட்டிவ் இருக்கு, இங்கேயும் பாசிட்டிவ் இருக்கு, இங்கேயும் பாசிட்டிவ் இருக்கு. அப்போ 2 plus 3 is 5, 5 plus 10 is 15. இங்க மைனஸ் 4 plus மைனஸ் 5 is மைனஸ் 9. மைனஸ் 4 மைனஸ் 5 என்ன வருது, மைனஸ் 9. கிளியர்? இப்போ 4 minus 2p is 2p. 15 minus 9 is 6.
பிளஸ் அதாவது கிரேட்டர் நம்பருக்கு தான் பிளஸ் இருக்கு பிளஸ் 6 2p plus 6 யுவர் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போடலாமா? அப்படியே நம்ம ஆட் பண்ணலாம். n பிளஸ் பிராக்கெட் எடுத்துட்டு m பிளஸ் 1 ஏன்னா பிளஸ் தான் இருக்கு அதனால அப்படியே போட்டுக்கலாம். பிளஸ் இங்க என்ன இருக்கு n பிளஸ் 2 ரைட். n பிளஸ் 2 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்னது m பிளஸ் 3 பிளஸ் n பிளஸ் 4 பிளஸ் m பிளஸ் 5. ஓகே. ஸோ இப்போ நம்ம வேலை என்னன்னா m எல்லாம் எடுத்து எழுதணும் n எல்லாம் எடுத்து எழுதணும் அவ்வளோதான். m பார்க்கலாம். இங்க எனக்கு ஒரு m இருக்கு, இங்க இன்னொரு m இருக்கு, இங்க இன்னொரு m இருக்கு. ஸோ டோட்டலா எத்தனை m இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3m இருக்கு. பிளஸ் n எல்லாம் எழுதலாமா? இங்க ஒரு n, இங்க 2n, இங்க என்ன இருக்கு 3n. அப்போ நமக்கு என்ன போட்டுக்கலாம் 3n போட்டுக்கலாம். பிளஸ் நம்பர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இங்க 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 5 plus 4 is 9, 12, 13, 14, 15. எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 15. The answer is 3m plus 3n plus 15. Clear?